ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு. இது கொஞ்சம் நான் லேட்டாக போடுறேன் உங்களுக்காக. என்னன்னு தெரியல, எனக்கு போடணுன்னு தோணுச்சு. ஏன்னா சிவபெருமான் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு நம்ம போவோம் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். அது பிறகு தான் தெரியும், இது நான் சின்ன வயசில் நான் வந்த கோயில் தான். ஆனால் இங்கே அன்னப்பிரதாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்கிறாங்க, சிவனுக்கு அன்னப்பிரதர்ஷனம் சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அதுவும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி மாதம் இதை வந்து பார்க்குறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அதனால் நானும் போயிருந்தேன். ஐயோ, அவ்வளோ அருமையாக அழகாக அந்த சுவாமிக்கு அலங்காரத்தை பார்த்திங்கன்னா அன்னத்தாலேயே பண்ணியிருக்காங்க. கேரட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற காய்கறிகள் வச்சும் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகு பார்த்துக்கோங்க. அப்புறம் பாட்டும் படித்தாங்க, தேவாரம் ஓதுனாங்க. தேவாரமாக அது என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் அவங்க படித்த பாட்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, இனிமையாகவும் இருந்துச்சு கேட்குறதுக்கு. சிவனை அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிற்கும்போது நம்மளுக்கு வேறு எதுவுமே தோணாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி தான் இருந்தேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றி மழை பெஞ்சு அப்போ தான் விட்டுருக்கு எங்களுக்கு. நாங்கள் போகிற வரைக்கும் ஐயோ போவோமா மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போயிட்டோம். நான் எப்போவுமே ராகு காலேஜ் பூஜைக்கு போவேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால என்னால் போக முடியல. அந்த கோயிலும் திறக்கலை. இது வந்து வேறு கோயில் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த கோயிலுக்கு போனது அவ்வளோ மனசு திருப்தியை கொடுத்துச்சு. அதுவும் கடவுளே வந்து என்னை அவ்வளோ அந்த பொண்ணு மூலமாக, அதாவது என் தோழி மூலமாக என்னை கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் சந்தோஷப்பட்டதை நீங்களும் இந்த சாமியை பார்த்து, அதுவும் சிவபெருமான் அன்னபூரணியாக இருக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்கிறதுக்காக தான் எடுத்தேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.